வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். கௌதம் ப்ளீஸ் சொன்ன கேளு, போகாத கௌதம். அம்மா சொன்ன கேப்பல, போகாத. என்ன இலக்கியா இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க, போகாதன்னு சொல்லு சொல்லு இலக்கியா. கௌதம் போகாதப்பா. இப்ப வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கௌதம் மனசு படுற வேதனையை கேட்டதுக்கு அப்புறம் அவரை தடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது அத்தை. எல்லாரும் கௌதமோட பிறப்பை மட்டும் குறி வைக்கிறாங்க. ஏன் அவருக்கு வர தகுதியே இல்லையா? கௌதம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாரு. மனசார ஒருத்தருக்கு துரோகம் நினைக்க மாட்டாரு. யாரையுமே காயப்படுத்த மாட்டாரு. அடுத்தவங்க சுதந்திரத்துல தலையிட மாட்டாரு. வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு அன்பா அக்கறையா அவர் பார்த்து பார்த்து செய்வாரு. இன்னும் எத்தனையோ இருக்கு அத்தை. ஆனா அது அத்தனையுமே விட்டுட்டு அவரோட பிறப்பு சரியில்லைன்னு குத்தி காட்டினா யாருக்குதான் அத்தை கோவம் வராது? என்ன பேசுற? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஜானு, நான் என் மரியாதையை காப்பாத்திக்க இதான் கடைசி சான்ஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களை விட்டு நாங்க போறோம். கிளம்பு இலக்கியா. சரி சரி கிளம்பு, போங்க. நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா ஆனா ஒண்ணு, நான் உங்க கூட வருவேன். என்னையும் கூட்டிட்டு போ. ஏன்பா கௌதம், நான் எனக்குன்னு இவ்வளவு நேரம் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கியே, என்ன பத்தி ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பாத்தியா? நான் உன்னை வயித்துல சுமக்கலடா. ஆனா நீ என்னோட இல்லைன்னா நான் உசுரோடயே இருக்க மாட்டேன் கௌதம். நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு சொல்லு? எனக்கு குழந்தையே இல்லாதப்போ எனக்கு சாமி கொடுத்த வரம் மாதிரி நீ கிடைச்ச. உன்னை முதல்ல என் கையில எடுத்தப்போ சாமியே என்கிட்ட வந்த மாதிரி இருந்தது. என் சாமியே இல்லாத வீடு எனக்கு எதுக்கு சொல்லு? நானும் உங்க கூட வரேன். நீங்க எங்க இருக்கீங்களோ ஒரு ஓரமா நானும் இருந்துட்டு போயிட்டேன். கௌதம், வா போலாம். வாப்பா போலாம். நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல, போலாம். கௌதம், இத பாரு, உலகமே அழிய போகுது. ஒரே ஒரு விஷயத்த கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்கன்னா நான் இந்த சொத்து காசு இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன் என் கூட வாழ்ந்தவரை கூட நான் கூட்டிட்டு போக மாட்டேன். உன்னை மட்டும் நான் கூட்டிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன். எனக்கு நீ தான்ப்பா முக்கியம். நீ இந்த குடும்பத்தோட கௌரவம். நீ இல்லைன்னா என்னால உயிரோடையே இருக்க முடியாது. நீ போயிட்டேன்னா என்ன ஒரேடியா வேரோட புடுங்கி போட்ட மாதிரி அர்த்தம். என்னால வாழவே முடியாது கௌதம். இத பாரு கௌதம், யாரு என்ன சொன்னா உனக்கு என்ன? அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டு நான் இருக்கேன். உன் அம்மா இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். எப்பவுமே நான் உன்னோட தான்ப்பா இருக்கணும். இல்ல நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். என் கூட தான் இருக்கணும். எங்கேயும் போக கூடாதுப்பா. நீ பேசுறப்போ கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஜானு. ஏன்னா என் மேல எந்த அளவுக்கு நீ பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னை போல ஒரு அம்மா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த விதத்துல நான் ரொம்ப லக்கி தான். ஆனா கார்த்திக் ஒரே வார்த்தையில நான் உன்னோட ரத்தம் இல்லைன்னு பிரிச்சுட்டானே, அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு சொல்லு ஜானு. இது உன் வீடு. நீ இதை விட்டு எங்குமே போக கூடாது. ஆனா நான் இங்க இருக்கிற வரைக்கும் கார்த்திக் கேட்ட கேள்வி என்ன துரத்திக்கிட்டே தான் இருக்கும்.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீயும் எனக்காக போராடுவ? நீயாவது நிம்மதியா இரு ஜானு. உன்னை பிரியறது எனக்கு வலிதான். ஆனா நம்ம சேர்ந்து இருந்தா வர்ற வலி அது அதை விட ரொம்ப கொடூரமானது. சரி ஜானு, நான் வரேன். கௌதம் 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 போகாதப்பா, என்னை விட்டுட்டு போகாத. நான் வேணா உன் கால்ல என்ன இதெல்லாம் ஜானு? என்ன பண்ற ஜானு? ஏன் ஏன் இப்படி கொல்ற? நீதான்ப்பா, நீதான் என் வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ இங்க இல்லனா நான் எதுக்கு? எனக்காக யார் இருக்காங்க சொல்லு. நீயும் நானும் சேர்ந்து இருந்த போட்டோ பிரேம் உடைஞ்சதுக்கே நான் அரை உசுராயிட்டேன். என்னை விட்டுட்டு நிரந்தரமா போறேன்னு சொல்றீங்க, நான் உயிரோட இருப்பேனா சொல்லு. அந்த கார்த்திக்கு மூளையே கிடையாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வீட்டை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. நான் கோச்சுக்கிட்டு போகல ஜானு. உரிமை இல்லாத இடத்துல இருக்க கூடாதுங்கிற சுய கௌரவத்துக்காக போறேன். போறேன் போறேன் போறேன்னு சொல்றியே. எங்க போவ? என்னை விட்டுட்டு எங்க போவ சொல்லு. உனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் இந்த வீட்ல தான்ப்பா இருக்காங்க. நீ எங்க போவ சொல்லு. ஏன் ஜானு, நான் போய் தங்குறதுக்கு கூட எனக்குன்னு ஒரு இடம் இருக்காதா? அதெல்லாம் இருக்கு, நீ கவலைப்படாத. இருக்கா? உனக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கா? எங்க? எப்பவுமே இல்லாம இவ்வளவு உறுதியா சொல்றியே. எங்க போற சொல்லு. எந்த இடத்துல தங்க போற? ஒருவேளை ரேவதி தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, இலக்கியா இலக்கியா, கௌதம்க்கு ஏதோ இல்ல கௌதம். கௌதம் சொல்லு, எங்க தங்க போறேன்னு சொன்ன சொல்லு. அது வந்து அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தா ஃபாரின் போயிட்டான். அவன் வீடு சும்மா தான் இருக்கு. நான் அங்க தங்க போறேன். யார் வீட்லயோ இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ எங்கேயும் போக கூடாது, ஏன் கூட தான் இருக்கணும். எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லு. இத பாரு, கார்த்திக் ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். அத நினைச்சிட்டு நீ கோச்சிட்டு எல்லாம் போக கூடாது. அவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது நீ. நீயே கிளம்பி போலாமா சொல்லு. முதல்ல இந்த பொட்டியை கொடு. இல்ல கொடு. ஜானு, அத கொடு. இல்ல, யாரும் எங்கேயும் போல. என்ன பாத்துட்டு இருக்க? போ, பொட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா. கௌதம், இங்க பாரு, நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அம்மா சொன்னா கேப்பல. ஐயோ கடவுளே, இந்த வீட்ல நடந்த பிரச்சனையில என் புள்ள எதுவுமே சாப்பிடாம இருக்கான். இங்க பாரு, 2 பேரும் முகத்தை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. கௌதம், நடுராத்திரியில கார்த்திக் எங்க போறான்? கார்த்திக், கார்த்திக், இந்த நேரத்துல எங்க போற? ஏன் அத கூட உங்க வீட்டை சொல்லி நான் பெர்மிஷன் வாங்கணுமா? கார்த்திக், உங்க புருஷன் சண்டை போட்டது பத்தாதுன்னு இப்ப நீங்களே என் கூட சண்டை போட வரீங்களா? ஐயோ கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கும் கௌதம்க்கும் ஆசையா என்ன? சரி, அதெல்லாம் விடு. இப்ப எங்க போற? உனக்கு எங்க மேல என்ன கோவம்? எதனால கோவம்? கௌதம் உன்னை ஆபீஸ்ல திட்டினதும், உன்னை தனியா பிசினஸ் செய்ய வேண்டாம்னு சொன்னதும் தானே? ஆனா இப்ப அந்த 2 பிரச்சனையிலுமே கௌதம் தன்னோட நிலப்பாட்டை மாத்திக்கிட்டாரு. உன்னை திட்டினதுக்காக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாரு. இங்க பாருங்க, முதல்ல இந்த டிராமா போடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க. ஏன் இப்படி 2 பேரும் காசு பணம் அதிகாரம்னு அலையறீங்க? நீங்க பிறக்கும் போது பணத்தோட தான் பிறந்தீங்களா?
நீங்க ஒரு சோத்துக்கு இல்லாத ஃபேமிலியில பிறந்து இங்க வந்தீங்க. அவரு போக்கிடம் இல்லாம இங்க வந்து வளர்ந்தாரு. 2 பேருக்கும் அதிர்ஷ்டத்தால கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை மட்டும் பத்தாதா உங்களுக்கு? வந்த இடத்துல சொத்து மொத்தத்தையும் சுருட்ட பாக்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கார்த்திக், வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.